எல்லாம் வல்ல இறைவனின் கருணையால் 505 ஆன்மீக சேனலின் சார்பாக அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, பிப்ரவரி 13ஆம் தேதி 2019 அன்று சரியாக பகல் 1:55க்கு ராகு பகவானும் கேது பகவானும் தன் நிலையிலிருந்து பெயர்ச்சியாகிறார்கள். இந்த ராகு கேது பெயர்ச்சியால் எது மாதிரியான தாக்கங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படும் என்று நாம் பல வீடியோ பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில் கும்பராசி நண்பர்களுக்கு எது மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். எந்த ஒரு ரகசியங்களையும் யாரிடமும் வெளியிடாமல் வைத்துக் கொள்வதில் கெட்டிக்காரர்களாகவும், ஒரு குறிக்கோளை நோக்கி அடியெடுத்து வைத்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவர்களாகவும், முன்னேற்றத்தின் மீது கருத்துள்ளவர்களாகவும், சித்தி பெறுவதில் ஆர்வம் உள்ளவர்களாகவும், அதே சமயம் நண்பர்கள் கூட்டத்தோடு எப்பொழுதும் உலா வருபவர்களாகவும் இருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்களே, தங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேதுவும் 6ஆம் இடத்தில் ராகுவும் வீற்றிருந்து இதுவரை உங்களுக்கு சுபமான மற்றும் அசுபமான பலன்களை கலந்து கொடுத்து வந்தார்கள். தற்பொழுது அந்த நிலையிலிருந்து பெயர்ச்சியாகி ராகு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கும், கேது பகவான் 12ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கும் செல்கிறார்கள். இந்த ராகு பகவான் இதுவரையிலும் 6ஆம் இடத்தில் வீற்றிருந்தது உங்களுக்கு ஒரு நல்ல இடம். அது 6ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு ருண ரோக சத்ருஸ்தானமாகும். எப்பொழுதுமே சர்ப கிரகங்கள் உபஜயம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இந்த இடங்களில் வீற்றிருந்தால் ஒரு அற்புதமான பலனை அளிப்பார்கள் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ அந்த வகையில் ராகு பகவான் உங்களுக்கு இதுவரையிலும் கடகத்தில் வீற்றிருந்து உங்களுக்கு நற்பலன்களையே கொடுத்துட்டு வந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற கிரக அமைப்புகளை வச்சு உங்களுடைய பலன்கள் இருக்கு. ஆனால் ராகுவால் ஏற்பட்ட பலன்கள் இந்த கடந்த 1.5 வருடமா நல்ல பலன்களே ஏற்பட்டுச்சு. இன்னும் குறிப்பாக சொன்னால் இந்த ராகு 6ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகளிலிருந்து உங்களை காப்பாற்றியிருப்பார். கடன் பிரச்சனையால் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றியிருப்பார். அதே மாதிரி உங்களுடைய உடல் உபாதைகள், உடல் சம்பந்தமான விஷயங்களிலிருந்து வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து காப்பாற்றியிருப்பார். பில்லி சூன்யம் பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றியிருப்பார். அடுத்து சிலருக்கு வேலை வாய்ப்புகள், வெளிநாடு சம்பந்தமான வேலை வாய்ப்புகளை அமைத்து கொடுத்திருப்பார். இது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ராகு பகவான் இந்த கடந்த 1.5 வருடமா உங்களுக்கு நற்பலன்களை செஞ்சுட்டு வந்திருப்பார். இப்போ அந்த நிலையில இருந்து 5ஆம் இடத்திற்கு ராகு பகவான் பயிற்சி ஆவதால் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு சொன்னா, 5ஆம் இடம் அப்படின்னு சொன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கும். இப்போ இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வரக்கூடிய ராகு பகவான் அந்த இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொன்னா தெய்வ அனுக்கிரகத்தை குறிக்கக்கூடியது. இப்போ இயற்கையாகவே ராகு தெய்வ அனுக்கிரகத்தை கெடுப்பார் அப்படின்னு தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லும். அப்ப இந்த ராகு பகவான் 5ஆம் இடத்தில் வீற்றிருப்பதால் உங்களுக்கு தெய்வ அனுக்கிரகம் குறையும். இப்ப உங்களுடைய குலதெய்வ அனுக்கிரகமும் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி நீங்க உங்களுடைய நீங்க எதுக்காக பிறந்தீங்க, என்ன செய்ய போறீங்க, என்ன செய்யலாமா அப்படின்னு ஏற்கனவே நீங்க கொஞ்சம் குழப்பத்துல இருந்தா அப்ப அந்த குழப்பம் அதிகமாகும். ஏன் அப்படின்னு சொன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்துல ராகு வீட்டு இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், நம்மளோட திறமை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது மாதிரியான ஒரு விஷயம். ஆனால் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்வது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த நேரம் தன்னிடம் உள்ள உண்மையான ஆற்றலை வெளிக்கொண்டு வருவது கஷ்டமா இருக்கும். இதுதான் இப்போ உள்ள இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ராகு வீற்றிருப்பதால் வரக்கூடியது. அடுத்து புத்திரஸ்தானம். அது புத்திரஸ்தானம் அப்படின்னு சொன்னாக்க குழந்தைகளை குறிக்கும். இப்போ குழந்தை சம்பந்தமா கொஞ்சம் உடல்நல கோளாறை குறிக்கும். இப்போ இந்த காலகட்டங்களில் இந்த கும்பராசிக்காரர்களுடைய குழந்தைக்கு அதுவும் மூத்த குழந்தைக்கு உடல்நல குறைவு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அவர்களுக்கு கல்வியில் மந்த நிலை ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு எப்பொழுதுமே ஒரு விளையாட்டு குணமும் மேம்போக்கான குணமும் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதே மாதிரி இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திஸ்தானம். இப்போ இந்த கும்பராசிக்காரர்களுடைய புத்தி நிலையில கொஞ்சம் தெளிவற்ற நிலை காணப்படும். கொஞ்சம் புத்தியில குழப்பத்தை உண்டாக்கும். கொஞ்சம் அதே மாதிரி கொஞ்சம் புத்தி கொஞ்சம் தரமான புத்தியை குறைக்கும் இந்த காலகட்டங்கள்ல. இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அதே நேரம் இந்த ராகு 5ஆம் இடத்தில் வீற்றிருப்பதால் என்ன மாதிரியான நல்ல பலன்களை வழங்குவார் அப்படின்னா, திடீர் அதிர்ஷ்டத்திற்காக மெனக்கொண்டு கொண்டு இருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அப்ப கிடைக்கும். லாட்டரியோ, குதிரை ரேஸோ,
அல்லது ஏதோ திடீர்னு கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்நோக்கி அதுக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களாக இருந்தால் இந்த காலகட்டங்களில் அதை அனுகூலப்படுத்தி கொடுப்பார். ஏன் அப்படின்னு சொன்னால் ராகு வந்து உலகியல் ஜட பிரச்சனை, அதாவது உலகியலுக்கு விஷயங்கள், இந்த சுகமான விஷயங்களை வந்து கொடுக்கக்கூடியவராக இருக்கார் ராகு. அதனால வந்து இந்த காலகட்டங்களில் அந்த விருப்பங்கள் நிறைவேறும் உங்களுக்கு. இதுதான் 5ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் உங்களுக்கு உடனடியாக ஏற்படக்கூடிய பலன்கள். முக்கியமாக ஜோதிடர்கள் மற்றும் வந்து அரசியல்வாதிகள் இவர்களுக்கு கொஞ்சம் இடையூறான காலமாக இருக்கும். கும்பராசி சார்ந்த அரசியல்வாதிகள் ஜோதிடர்களுக்கு வந்து கொஞ்சம் இடையூற கொடுக்கக்கூடிய காலம் இது. இதுதான் வந்து இந்த 5ஆம் இடத்தில் ராகு வீற்றிருப்பதால் வரக்கூடிய பலன். அடுத்து 12ஆம் இடத்தில், இதுவரை 12ஆம் இடத்தில் வீற்றிருந்த கேது 12ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு வந்து தூக்கம், சரியான தூக்கம் இருக்காது. அடுத்து வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும். அடுத்து எங்கேயுமே நீங்கள் பிரயாணம் சரியாக போயிருக்க முடியாது. பிரயாணம் போனால் தடை வந்திருக்கும். ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் மெனக்கெட்டு போயிருக்க முடியும். பாக்கி எல்லா விஷயங்களுக்குமே வந்து தடை வந்திருக்கும். பிரயாணம் என்று சொல்லக்கூடிய வகையில் வந்து கோயில்களுக்கு பிரயாணம் போனால் தடை வந்திருக்காது. மற்றபடி வேறு விஷயங்களுக்கு பிரயாணம் போகும்போது தடை ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி வந்து கோயில் சம்பந்தமான பரிகாரம் சம்பந்தமாக மந்திரங்கள், பில்லி சூனியங்கள் வைத்தது போல் எண்ணி அது சம்பந்தமாக சில விரைய செலவுகளை ஏற்படுத்தியிருக்கோம். எப்போ அப்படின்னு சொன்னால் கடந்த 1.5 வருடமாக. இப்போ அந்த நிலையிலிருந்து மாற்றம் அடைஞ்சு உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு செல்கிறது. 11ஆம் இடம் அப்படிங்கிறது எப்படின்னு சொன்னாக்க உபஜயஸ்தானம். அதாவது 3, 6, 10, 11 இது உபஜயஸ்தானம்னு பார்த்தோம்ல. இப்போ இந்த உபஜயஸ்தானத்தில் வந்து சர்ப கிரகங்கள் வீட்டிருந்தால் உயர்ந்த நற்பலன்களை தரும்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இப்போ அந்த வகையில் உங்களுடைய ராசிநாதனாகிய, ஏற்கனவே உங்களுடைய ராசிநாதனாகிய சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு உபஜயஸ்தானமாகிய 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் வீட்டிருக்கிறார். இது ஒரு அற்புதமான கிரக நிலை. இப்போ அந்த இடத்துக்கு கேது பகவானும் செல்கிறார். இப்போ கேது பகவானும் அங்கே செல்றதுனால ஒரு அற்புதமான நிலை. அதாவது லாபஸ்தானத்துக்கு வந்து இப்போ வந்து 3 கிரகங்களுடைய சம்பந்தம் ஏற்படுகிறது. அதாவது ராகு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து உங்களுடைய லாபஸ்தானம் 11ஆம் இடத்துக்கு பார்வை செய்கிறார். சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். கேது பகவான் அந்த இடத்துக்கு செல்கிறார். இப்போ ஒரு அற்புதமான காலம் உங்களுக்கு. இப்போ நன்மையை கொடுக்கக்கூடிய காலம் இந்த காலம். இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயம்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் இதுவரையிலும் ஏதாவது உங்கள் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய காலம். உங்களுடைய எண்ணங்கள், ஏன்னா கேது வந்து எல்லா இடத்துல இருக்கும்போது தடையை ஏற்படுத்துவார். இந்த 11ஆம் இடத்துல இருக்கும்போது மட்டும் தடை ஏற்படுத்த மாட்டார், எண்ணங்களை ஈடேற்றி வைப்பார் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இப்போ இந்த 11ஆம் இடத்துல வீற்றிருக்கும் கேது, சனி பகவான், ராகு பகவான் இவங்க 3 பேருமே உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்காக ஒத்துழைப்பு தருவார்கள். இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான கிரக பயிற்சி உங்களுக்கு நடக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது மார்ச் 13ஆம் தேதி விருச்சிக ராசியில் இருக்கும் குரு பகவான் அதிசாரம் பெற்று தனுசு ராசி, இந்த சனி பகவானும் கேது பகவானும் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானமாகிய இடத்துக்கு, தன்னுடைய இடமாகிய அந்த இடத்துக்கு குரு பகவான் வர்றார் அதிசாரம் பெற்று. அதிசாரம் அப்படிங்கிறது சொல்றது வந்து ஒரு கிரகம் வேகமாக செல்வதே அதிசாரம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லும். இப்போ இந்த அதிசாரம் பெற்று வர்ற அந்த குரு பகவான் வந்து உங்களுடைய லாபஸ்தானத்தில் வந்து பிரகாசமாகிறார், அதாவது ஆட்சி பெறார் அந்த இடத்துல. இப்போ உங்களுடைய லாபஸ்தானத்தில் அவர் இருந்து 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கிறார். ஒரு அற்புதமான காலம். இந்த அதாவது மார்ச் 13லேருந்து ஜூலை 4ஆம் தேதி வரலும் அந்த லாபஸ்தானத்தில் வீட்டிருப்பார். இந்த காலகட்டம் வந்து உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய காலம். திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம். திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாடு சார்ந்து வரக்கூடிய அதிர்ஷ்டம், அல்லது வந்து வாகனங்கள் சம்பந்தமாக வரக்கூடிய அதிர்ஷ்டம். ஏன்னா அவர் வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்திலேருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்வை செய்வார். இப்போ வந்து அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானங்கிறது வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. இந்த 2க்கும் சம்பந்தம் ஏற்படுற அந்த குரு வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை கொடுப்பார். இது தெய்வ அனுக்கிரகத்தால் நடைபெறும். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு ராசிலையும் பல கிரகங்கள் வந்து போகும். ஆனால் கேது பகவான், சனி பகவான், குரு பகவான் இந்த 3 கிரகங்களும், அதாவது ஞானக்காரகன், தர்மக்காரகன், கர்மக்காரகன், இந்த 3 பேரும், இந்த 3 அற்புதமான கிரகங்களும் ஒரு இடத்துல பெறுறதுங்கிறது வந்து ஒரு அபூர்வ நிகழ்வு. இது எப்போதாவது ஒரு தடவை நிகழக்கூடிய ஒரு அபூர்வ நிகழ்வு. இப்போ இந்த நிகழ்வு வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் ஏற்படுது. மார்ச் 13ஆம் தேதியிலிருந்து ஜூலை 4ஆம் தேதி வரலும் அந்த இடத்துல குரு இருப்பார், கேது இருப்பார், சனி பகவான் இருப்பார். இந்த 3 கிரகங்களும் அங்கே வீட்டில் இருக்கிறதுனால இந்த இடம் தெய்வீக ஸ்தானமாக மாறும். இந்த 11ஆம் இடம் தெய்வீக ஸ்தானமாக மாறும். இப்போ உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அந்த எண்ணங்களை தெய்வங்கள்கிட்ட போய் முறையிட்டீங்கன்னா, உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள்கிட்ட போய்
இதுவரையிலும் நீங்கள் வேண்டிட்டு வந்திருக்கலாம், நடக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை வேண்டாமல் கூட இருந்திருக்கலாம், சில பேர் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் தெய்வத்திடம் முறையிட்டால் எந்த காரியத்தை முறையிடுகிறீர்களோ அந்த காரியம் உங்களுக்கு நடைபெறும். இது ஒரு அற்புதமான காலம். இந்த காலத்தை பயன்படுத்திங்க. இந்த ராகு பெயர்ச்சி, கேது பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, ஒரு 75% நற்பலன்களையும் ஒரு 25% தீய பலன்களையும் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து நவக்கிரக அர்ச்சனை, அதாவது சனிக்கிழமை 100 நல்லெண்ணெயும் 100 எள்ளும் வாங்கி கொடுத்து நவக்கிரக அர்ச்சனை செஞ்சுக்கிறது வந்து 3 சனிக்கிழமை செஞ்சீங்கன்னா அது ரொம்ப உயர்ந்த அற்புதமான பலனை கொடுக்கும். சுப பலனை மேலோங்கியும் அசுப பலன்கள் குறைந்தும் உங்களுக்கு பலனளிக்கும். வாழ்த்துக்கள். நன்றி.